தமிழக முதலமைச்சர் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க போறாரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா தவேக தலைவர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி பதவியேற்றாரு. அன்னையிலிருந்து தினசரி தலைமை செயலகத்துக்கு கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரத்துல வர்றதுனால நீண்ட நேரம் ஆகிறதாகவும் அவர் வர வழியில பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கக்கூடிய சூழல் உருவாகிற நிலையும் ஏற்பட்டிருக்குன்னு பல செய்திகள் வெளிவந்தது. இதுக்காக விஜய் அவர்கள் வீடு மாற முடிவு செஞ்சிருக்கிறதா கூறப்பட்ட நிலைமையில அரசு சார்பில் பங்களாக்கள் எப்பயுமே கொடுப்பாங்க. ஒவ்வொரு அரசின் போதும் அமைச்சர்கள் அந்தந்த பங்களாக்கள்ல இருந்து தலைமைச் செயலகம் வர்றது வழக்கம்தான். சரி, அந்த வீட்டில் அவர் மாற போறாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில போயஸ் கார்டன்ல விஜய் அவர்கள் இப்போ வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னும் அது வாடகைக்கு தான் வீடு எடுத்திருக்காங்க அப்படின்னும் அந்த பகுதியில் சீக்கிரமா அவர் மாற போறாரு அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. அந்த இடத்துல ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வசித்து வந்தாங்க. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடும் போயஸ் கார்டன் தான் இருக்கு. அண்ட் இவங்களை தவிர பல சினிமா ஆர்டிஸ்ட், பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு பல பேர் போயஸ் கார்டன்ல தான் வசிக்கிறாங்க. அண்ட் இந்த நிலைமையில நம்ம முதலமைச்சர் அவர்களும் போயஸ் கார்டன்ல தங்க போறாரு அப்படின்னும் மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வீட்டையே அவர் மாத்திக்கிறாரு அப்படிங்கிற செய்தியும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு.